நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது ஆடி மாத பலனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் என்றாலே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் அதாவது சடன் ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு. எல்லா மாதங்களும் அம்மனை கும்பிட்டாலும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை கும்பிடாமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு அம்மன் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கோயில்களிலுமே ஸ்பீக்கர் வச்சு மைக் போட்டு பாட்டை போட்டு அம்மனுடைய பாடல் ஒலிக்காத இடமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு அம்மனுடைய பாடல்கள் எதிரொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2025 பிறக்குது. ஆடி மாதம் முடிகிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2025 ஆடி மாதம் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் யாரெல்லாம் தன்னுடைய கர்மாவை கழிக்கணும்னு நினைக்கிறீங்க, தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக போராடிக்கிட்டே இருக்கும், ஒரு போராட்டத்தை சமாளிக்கணும், அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, முடிஞ்சளவு உங்களுடைய பகுதியில் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுற ஏழை எளியோர்களுக்கு, முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் செய்யுங்க. ஒரு அரிசி பை வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கு ஏதாவது உணவுகளுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான தடைகள், ஐயா எனக்கு வருமானம் நிறையா வருது, ஆனால் என் வருமானத்தை என்னால் பாதுகாக்க முடியல, செலவு வந்துடுது, ஒரு 10,000 இன்றைக்கி வருதுன்னா 11,000 செலவு உடனே நிற்கிது, அது வராட்டியும் அது செலவு வராமல் இருக்குது, வந்தால் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா செலவு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க வீண் விரைய செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பக்கத்தில் இருக்க ஒரு சிறு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிங்கன்னா இந்த ஆடி மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு உதவி செய்கிற மாதம். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு என்பது உண்மை. இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவோம்னா, வாழ்க்கையில் யாரெல்லாம் போராட்டத்தை மட்டும் சந்திச்சுக்கிறீங்க, ஐயா போராட்டம் தான் என் வாழ்க்கையில் இருக்குது, என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்குமோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிடுங்க. உங்கள் மனசு என்னென்ன தேவைகள், என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு, உங்களுக்கு இஷ்ட தெய்வம், உங்களுக்கு மிக பிடித்தமான அம்மன் தெய்வம் அப்படிங்கிற அங்கே உட்காந்து மனசார உங்களுடைய வேண்டுதலை அங்கே வைங்க. என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நலம் சார்ந்த மற்றும் வாழ்க்கை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அந்த வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் மனசார வேண்டினீங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அற்புதமாக நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கட்டாயமாக கொடுங்க. யார் யாரெல்லாம் முன்னோர்களை இழந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கீங்களோ, தன்னுடைய அப்பா அம்மா அல்லது உங்கள் தாத்தா, இந்த வகையார்கள், சித்தப்பா, இந்த உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள், இப்படி யார் யார் தன்னுடைய உறவுகளில் யாரை இழந்தீர்களோ அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம். அப்போ நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு சிவாலயங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற முதியவர்கள் இல்லம் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அது என்ன உதவினாலும் சரி, மனசார செஞ்சுட்டோம். மனசார செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் வழிபாடு உறுதியாக பின்பற்றுங்க. அம்மன் கோவிலில் போய் அந்த தீப எண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த கோவிலுக்குரிய தீப எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கனவுகள் அதிகமாக வைத்துக்கொண்டு, நினைவுகளை தொலைத்து கொண்டு, போராட்டம் மட்டுமே வாழ்க்கையாக போராடி கொண்டிருக்கேன்,
போராட்டத்துக்கு முடிவு கிடையாதா என்று எதிர்பார்ப்புடன் கடந்த 2.5 வருட காலமாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியாமல் நகர்த்தி இப்பொழுதுதான் மகிழ்ச்சி இருக்குது என்ற வார்த்தையை தற்போது உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த பாசமான என் அருமை கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் 2025 என்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறது? சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துட்டார். இவ்வளவு நாட்களாக உங்களை மதிக்காத, உங்களுக்கு மதிப்பளிக்காத நபர்கள் எல்லாமே தெரிச்சு ஓட போகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, உங்களை மதிக்காத நபர்கள், உங்களை காயப்படுத்தின நபர்கள், உங்களை கஷ்டப்படுத்தின நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு சாதகமாக இயங்க போகுது. இந்த இரக்கம், பாசம், நான் உண்மையான பாசம் வச்சுருக்கேன், உன் மேலே நான் உயிராக வச்சுருக்கேன், அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க. சரியா? இனிமேல் உங்களுடைய சந்தோஷம், உங்களுக்கான ஒரு உரிமை என்ற வார்த்தையை இந்த மாதத்துலேருந்து நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அதை பயன்படுத்தினீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு. ஏன்னா உங்கள்கிட்ட எப்படி பேசுனா, எப்படி உங்களை மைண்டை டைவெர்ட் பண்ணால் நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்கிறத உங்கள் கூட இருக்கவங்க அப்படியே என்ன பண்ணால் இந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்களை எடுத்து வச்சு பயன்படுத்திக்கிருக்காங்க. இது இப்போ நேற்று இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் சந்தோஷமாக இருந்துட்டால் 3 வருஷம் உங்களை எப்படிலாம் உங்களுடைய ப்ரெஸ்ஸில் என்னென்ன ப்ரெஸ்லாம் இருக்கோ அதை காப்பி எடுத்து அதை மைனஸ் ஆக்கிறதுக்கான முயற்சியை உங்கள் கூட இருக்கவங்க தான் மெயினாக பண்ணுவாங்க. எதிரி எங்கேயும் இல்லை, உங்கள் கூட தான் இருக்கான் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வர்றியா, பார்க்குறியா, பேசுகிறியா, ஒரு டீ வாங்கி சாப்பிட்டியா, போய்கிட்டே இரு. வர்றீங்களா, பார்க்குறீங்களா, உறவா, வாங்க வாங்க சாப்பிடுங்க, போய்கிட்டே இருங்க. எனக்கு எந்த ஒரு கருத்தும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிவுங்க. ஓப்பனாக பேசுங்க, பேசுகிறதுனால தப்பே கிடையாது. நீங்கள் மனசு விட்டு பேசிடுங்க. ஐயா, எனக்கு நீ அறிவுரை கூற வேண்டாம், என்னுடைய மனசுக்கு தெரியும் நான் செய்கிறது சரிதான் சொல்லி நான் கரெக்டாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனநிலையை உருவாக்கக்கூடிய நீங்கள் இந்த வருடத்தில், இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமான முடிவு. ஏன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடி மாதத்தில் நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ, நம்மளுடைய கடகராசிக்காரங்க உறுதியாக அதை பயன்படுத்தணும். உங்களுடைய மனசை என்ன நினைக்கிங்களோ, என்னென்னலாம் நீங்கள் தேவைன்னு நினைக்கிங்களோ அதை தெளிவாக ஒரு பேப்பரை எழுதி வச்சு ஆடி மாதம் உங்களுடைய அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலில் போய் நீங்கள் மனசார வேண்டுனீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் உடையப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருது. அதான் முக்கியமான விஷயம். உங்களுடைய வேண்டுதல் ஒரு பக்கம் நிறைவேறும், இன்னொன்று கிரகங்களும் என்ன பண்ணும், உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருங்கிறத நம்ம பார்க்குறோம். பெண்கள், நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி செலவழிச்சிட்டேன், ஸ்கின்னில் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் வெளியேற போகுது. நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக செலவழிக்கிற செலவு இந்த ஆடி மாதத்துலேருந்து தடைபெற போகுது. தடை ஏற்பட்டு நீங்கள் சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையில், ஒரு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கான ஒரு அற்புதமான மாதம். அப்புறம் இதுக்கு கவலைப்படுவானே, மனசுக்குள்ளே வருத்தத்தை வச்சுட்டு இருப்பானே, அது வந்துடுமோ இது வந்துடுமோ அப்படிங்கிற ஃபீலிங்லாம் வேண்டாம். நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. அதுபோல் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய ஒரு அன்பான பாசமான ஒரு நட்பு கிடைக்க போகுது. நட்பு தான் கிடைக்க போகுது, முக்கியமான விஷயம். அன்பான பாசமான நட்பு கிடைக்க போகுது. அந்த நட்புகள் மூலமாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. அதுவே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வருது. அதுபோல் நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் கல்வியில் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் பெற்று எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு, புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறன் வளரப்போகுது. நீங்கள் ஒரு சிறந்த மாணவன் மாணவி என்று நீங்கள் பேர் வாங்குகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்க போகுது. அப்போ இந்த கடகராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் என்ன விஷயத்தை செய்யக்கூடாது அதையும் பார்த்துருவோம். இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குன்னு பார்த்துட்டோம்.
அப்போ கிரகங்கள், சில கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்குல்ல. ஒன்று ராகு பகவான் இருக்கார், 2வது கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், அவர் செவ்வாயோட சேர்ந்த கேதுவாக இருக்கார். அப்போ என்ன விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாதுன்னா, முதல் விஷயம், வண்டி வாகனங்கள் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். வண்டி ஓட்டும்போது முழு சிந்தனையும் உங்களுடைய எங்கே போகிறீங்க, எதிர என்ன வண்டி வருது, என்ன போய்கிட்டு இருக்குது, ஊடாகூடி எவனும் வந்து வரானா அப்படிங்கெல்லாம் கவனமாக கவனித்து வண்டி ஓட்டணும். இன்னொன்று, பாதுகாப்பான முறையில் வண்டி ஓட்டணும். பாதுகாப்புனா காரில் போனீங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, பைக்கில் போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ பாதுகாப்பான முறையில் வண்டி ஓட்டினீங்கன்னா பாதிப்பு கிடையாது. புதிய வண்டி வாங்குறாக இருந்தால் வண்டியை நல்லா உங்களுக்கு பிடிச்சமான வண்டியாக, அந்த வண்டியோட டோட்டல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச பிறகு வண்டி வாங்கினீங்கன்னா பாதிப்பு கிடையாது. யாருக்கும் எந்த இடத்திலும் சாட்சி கையெழுத்து போடவோ வாக்குறுதி கொடுப்பதையோ இந்த மாதம் நிறுத்தி கொள்ளுங்கள். சரியான முறையில் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா கடகராசிக்கு இந்த ஆடி மாதம் அடித்து விளாசக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.